السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في كلامه المجيد ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த வகுப்பில் நாம் அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பான வரைவிலக்கணம், அல்லாஹ்வுடைய பெயரையும் பண்பையும் எப்படி நம்பணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பெயரையும் பண்பை எப்படி நம்பணும், அதில் கலந்துட்டு யாராவது சொல்ல முடியுமா? எப்படி நம்பணும் அல்லாஹ்வுடைய பெயரையும் பண்பையும்? தஹ்ரீஃப், தஹ்ரீஃப்னா என்ன? எந்த ஒரு மாற்று பொருளை தராமலும், அடுத்து என்ன பார்த்தோம்? தாத்தீல். தாத்தீல்னா எதையும் மறுக்காமலும், அடுத்து மூணாவது என்ன பார்த்தோம்? தக்ஈஃப். எதுக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்கும் என்ற நிலையை பற்றி சொல்லாமலும், நான்காவது வலா தம்சீல், உதாரணங்கள் எதையும் கூறாமலும். அதே தம்சீலும் அதே தஸ்பீ தான். தஸ்பீனாலும் தம்சீல்னாலும் கிட்டத்தட்ட நெருக்கமான பொருளை தான் இருக்குது. விளங்குதுங்களா? தம்சீல்னும் போது ஒரு பொருளை ஒரு வரையறுத்த முறையில் உதாரணமாக சொல்கிறதுக்கு பேர் தம்சீல். தஸ்பீன்னா வரையறுக்காம ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தஸ்பீ. விளங்குதா? அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பான விஷயத்தில் 3 முக்கியமான அடிப்படைகள் இருக்குன்னு பார்த்தோம். அது யாருக்கும் நினைவில் இருக்கா? அந்த 3 அடிப்படைகள் என்னென்னு? அல்லாஹ்வுடைய பண்பை படைப்பினங்களுடைய பண்போடு ஒப்பிடாமல் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்பணும். இது முதல் அடிப்படை. ரெண்டாவது அடிப்படை, அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தனக்கு என்ன பெயர்கள் இருப்பதாக உறுதிப்படுத்துகிறானோ அதை உறுதிப்படுத்தணும். எந்த பண்புகள் இல்லைன்னு மறுக்கிறானோ அதை மறுக்கணும். விளங்குதுங்களா? அதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தலை, இப்போ தெரியப்படுத்தணும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தனக்கு எந்த பெயர்கள் பண்புகள் இருப்பதா உறுதிப்படுத்துகிறானோ அதை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். இது முதல் அம்சம். இப்போ அல்லாஹ் தனக்கு பெயர்களை சொல்கிறான், அல் ஹய்யு அல் கய்யூம்ன்றான். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ் தனக்கு என்ன பெயர்கள் பண்புகள் இல்லைன்னு மறுக்கிறானோ அதை நம்ம என்ன செய்யணும்? மறுக்கணும். உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னு சொன்னா, வத்தவக்குல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மீது நீங்க தவக்குல் வைங்கன்றான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? மரணம் என்ற பண்பை தனக்கு மறுக்கிறான். விளங்குதுங்களா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமா மஸ்ஸனா மின் லூப், நம்ம வானத்தையும் பூமியை படைத்தோம், நமக்கு எவ்விதமான களைப்பும் ஏற்படலைன்றான். இப்ப களைப்பு இல்லை அப்படின்றது என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா தனக்கு மறுக்கிறான். அப்ப அல்லாஹ் எந்தெந்த பண்புகளை பெயர்களை தனக்கு இல்லைன்னு மறுத்திருக்கிறானோ அவற்றை நம்ம என்ன செய்யணும்? மறுக்கணும். விளங்குதுங்களா? அடுத்து மூணாவது, ஒரு பெயரையோ பண்பையோ ஒரு பண்பை குறித்து அல்லாஹ் தஆலா தனக்கு இருக்குன்னு உறுதிப்படுத்தல, தனக்கு இல்லைன்னு மறுக்கல. அப்படிப்பட்ட பண்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? பொதுவான முறையில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சில பெயர்கள் ஒரு சில பண்புகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த குறை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பண்புகள் அல்லாஹ் தனக்கு இருக்குதுன்னு உறுதிப்படுத்தவே இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படிப்பட்டது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, யார் ஒருவர் அந்த பண்பு விஷயத்துல என்ன நிலையில இருந்து அதை கேட்கிறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தா,
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னுவாங்க. விளங்குங்களா? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உருவம் இல்லைன்னுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா தனக்கு உருவம் இருக்கிறதையும் உறுதிப்படுத்தல, உருவம் இல்லைன்ற வார்த்தையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தல. ஏன்னா உருவத்தை குறிப்பதற்கு அரபியில ஜிசம்ன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஜிசம் உருவத்தை, உருவ வடி, உருவம்னா என்ன அர்த்தம்? ஒரு வடிவமைப்பு, ஒரு உடம்புன்னு தானே அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெயர் தனக்கு இருப்பதாகவும் சொல்லல, அந்த பண்பு இல்லைன்னும் சொல்லல. அப்ப இதை எப்படி நம்ம நம்பணும்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உருவம் என்கின்ற இந்த பண்பை வைத்து என்ன சொல்ல வரான்றதை முதல்ல பார்க்கணும். உருவம் என்ற பண்பை வைத்து ஒருவன் மனிதனை மாதிரி உடல் சதைகள்லாம் பிணைந்திருக்கும், கை இந்த மாதிரி ஜாயிண்டா இருக்கும், உடல் அமைப்பு இப்படி இருக்கும், பார்ட்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவ்வாறு மனிதனை மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அவன் உருவத்தை சொல்றான்னா அப்ப அது என்ன? அல்லாஹ் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட உருவம் அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு நம்ம மறுக்கணும். விளங்குதுங்களா? அடுத்து இன்னொரு பக்கம், அல்லாஹ் குர்ஆன்ல தனக்கு கைகள் இருப்பதா சொல்றான், முகம் இருப்பதா சொல்றான், பாதம் இருப்பதா சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஹதீஸுகள் அல்லாஹ்வுக்கு விரல் இருப்பதா வருது. அப்ப இதெல்லாம் இருக்குதுன்னா அப்ப கட்டாயம் அல்லாஹ் இருக்கிறான், அவன் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அப்ப அந்த இருக்கிறான்ற அர்த்தத்துல உருவத்தை கொண்டு வர்றாங்கன்னா அப்ப அதுல அது மார்க் என்ன செய்யுது? அதை அனுமதிக்குது. விளங்குதுங்களா? அப்ப கேள்வி கேட்பவருடைய நிலையை பொறுத்து தான் இதுக்கு என்ன செய்யணும், முடிவை சொல்லணும். எடுத்த உடனே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, உருவம் இல்லைன்னு மறுக்க கூடாது. இதெல்லாம் புரிய வச்சுட்டு எந்த நோக்கத்துக்காக நீங்க அதை கேட்கறீங்கன்றத முதல்ல அவங்க கிட்ட கேட்கணும். உருவம் என்கின்ற அந்த வார்த்தையை வைத்து நீங்க ஒரு உடல் அமைப்பை கற்பனையா நீங்க செய்வீங்க, அதுல சதை இருக்கும், ரத்தம் இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா அவெல்லாம் இப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கணும். விளங்குதுங்களா? அதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, இரு கரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் இருக்கிறான்ற அர்த்தத்துல சொல்றதா இருந்தா அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், உறுதிப்படுத்தணும். விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பான விஷயத்தில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் எடுத்த உடனே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. மார்க் அந்த விஷயத்தை என்ன செய்யல, உறுதி, எந்த விஷயத்துல உறுதிப்படுத்துதோ அது உறுதிப்படுத்துவோம். எந்த பண்புகள் அல்லாஹ் தனக்கு உறுதிப்படுத்தலையோ இல்லைன்னு சொல்லி மறுக்கிறான்னு அதை மறுக்குவோம். எந்த பண்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உறுதிப்படுத்தவும் இல்லை மறுக்கவும் இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக அதை கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அதற்கான பதிலை தெரியப்படுத்தணும். விளங்குங்களா? அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு தாவான்ற பேரில் எடுத்த உடனே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் கேட்குறவன் என்ன பண்ணுவான், அப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னா அவன் இது வரைக்கும் உருவத்தை தான் வச்சு வழிபட்டு வரான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு எடுப்பிலே சொன்னா அவன் என்ன ஆவான், அல்லாஹ்வை பற்றியும் மனிதனோடு ஒப்பிடுற மாதிரி தான் என்ன செய்வான், பார்ப்பான். அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்ல பேணுதல் வேணும். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் தொடர்பான விஷயத்துல மூன்றாவது அடிப்படை நம்ம என்ன பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கணும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு அசரை நம்ம அதிகமாகவே அடிக்கடி சொல்லியிருக்கோம். என்ன அசர்? அசர்னா தகவல். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இஸ்திவானா என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டதுக்கு அப்ப என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது, இஸ்திவானா உயர்ந்திருப்பதுன்னு அதுக்கு அர்த்தம். விளங்குதா? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்றது அறியப்பட்டது. வல் கைஃப் மஜ்ஹூலுன், எப்படி உயர்ந்திருக்கான் என்பது அறியப்படாதது. அல்லாஹ் உயர்ந்திருக்கிறன்னு தான் சொல்றான். எப்படி உயர்ந்திருக்கின்ற நிலை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்தல. வல் ஈமான் பிஹி வாஜிபுன், அதன் மீது ஈமான் கொண்டு வருவது என்ன, கட்டாயம் ஈமான் கொண்டு வரணும். வஸ்ஸுவால் அன்ஹு பிதா, அது பற்றி கேள்வியை கேட்பது பிதாத்தாகும், கொள்கை ரீதியான பிதாத்தாகும் சொல்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பான விஷயத்துல இப்படித்தான் இருக்கணும், என்ன செய்ய முடியாது, அந்த நிலையை சொல்ல கூடாது. ஆக இந்த மூன்று அடிப்படைகள் நல்லா விளங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தொடர்பான சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். முதல் விதி அல் காயிதத்துல் ஊலா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்துமே மிக அழகானவை, அழகான பொருளை தரக்கூடியவை அப்படின்றத நம்ம நம்பணும். இது முதல் விதி. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்துமே மிக அழகானவை. அல்லாஹ் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 180வது வசனத்துல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகான பெயர்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம எந்த பெயரை இருக்குதுன்னு சொல்றோமோ அந்த பெயர் எப்படிப்பட்டதா இருக்கணும், அழகான அர்த்தத்தை கொண்டதாகவும் அழகான பொருளை கொண்டதாகவும் அந்த பெயர்
இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தனக்கு என்ன பெயர்களை சுட்டி இருக்கிறானோ அவை அனைத்தும் என்ன அழகானவை என்ற அர்த்தம் அல்லாஹ் சொல்றான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்துமே என்ன அழகானவை என்று சொல்லிட்டு சொல்லலாம் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு பெயரை நம்ம சொல்றோம்னு சொன்னா அந்த பெயர்ல இருந்து அழகான அர்த்தம் என்ன செய்யணும் வரணும். எந்த ஒரு குறையையோ அல்லது எந்த ஒரு அவனுடைய தகுதியில குறைவை ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு இது என்ன செய்யக்கூடாது, அதுல வரக்கூடாது. ஒரு பெயரை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்றோம், அந்த பேரு அல்லாஹ்வுக்கு வந்து குறையை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னவாகாது, அல்லாஹ்வுடைய பெயராக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்னு எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தனக்கு சொன்ன அந்த பெயர்களை பார்க்கும்போது அதில் அழகான அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னா அது என்னவா இருக்கும், அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அல் ஹய்யுன்றான், அவனுக்கு இருக்கக்கூடிய பெயர்ல ஒரு பெயர். அல் ஹய்யுன்னா என்ன, உயிர் உள்ளவன் அர்த்தம், விளங்குதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா இந்த பெயரை தனக்கு சூட்டி இருக்கிறான். அப்ப இந்த பெயர்ல அழகான அர்த்தம் எங்க வருதுன்னு பாருங்க. அல்லாஹ் உயிர் உள்ளவன். எப்படிப்பட்ட உயிர் உள்ளவன் சொன்னா, அவன் உயிரானது பரிபூர்ணமானது, முழுமையானது, அதுல எந்த ஒரு குறைவே கிடையாது, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சம் அதுல வராது. அல்லாஹ் எப்படிப்பட்ட உயிர் உள்ளவன் சொன்னா, நித்திய ஜீவன் சொன்னா அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, முடிவு என்பது கிடையாது. ஏன்னா மரணம் முடிவு இதெல்லாம் என்ன குறையான பொருள் தரக்கூடிய வார்த்தைகள், விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட உயிர் உள்ளவன் சொன்னா அவனுக்கு எந்த விதமான ஒரு குறையை ஏற்படுத்தக்கூடிய பண்பு என்ன செய்யாது அவனுடைய பெயர்ல வராது. இதற்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பெயர் அல் அலீம். அல் அலீம்னா என்ன, அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் அவனுக்கு இந்த பெயர் இருக்குது. அப்ப இந்த பெயர்ல எப்படி அழகான அந்த அர்த்தம் வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவுடையவன் சொன்னா, எந்த ஒரு மறதியோ அல்லது எந்த ஒரு அறியாமையோ அவனுடைய விஷயத்துல இல்ல. அல்லாஹ் எந்த அளவுக்கு வந்து அறிவுள்ளவன் சொன்னா, எந்த அளவுக்கு அனைத்தையும் அறிந்தவன் சொன்னா அவனுக்கு மறதியும் கிடையாது, அறியாமையும் கிடையாது. ஏன் இந்த மறதி அறியாமைலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு குறையுடைய பண்பு. அப்ப அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் எப்படிப்பட்ட பெயரா இருக்குது, இதுல எந்த ஒரு குறையும் இல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் நம்ம சொல்றோம்னா அந்த பெயர்ல இருந்து எந்த ஒரு எல்லா விதத்திலும் அது என்னவா இருக்கணும், நல்ல அர்த்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமக்கரு வமக்கர் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான் என்று சொல்லி என்ன செய்யுது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப அவங்களும் சூழ்ச்சி செய்தாங்க, மக்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். இப்போ சூழ்ச்சி செய்யறதுக்கு அரபியில மாக்கிர்னு சொல்லுவாங்க. மாக்கிர்னா என்ன அர்த்தம், சூழ்ச்சி செய்பவன் பொருள். இப்ப அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே சொல்றான் சூழ்ச்சி செய்யறதுன்னு. அப்ப அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்யறன்ற பேரு இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்யறதா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சியாளன்ற பேர் வைக்க முடியுமா, அல் மாக்கிர் என்ற பேர் நம்ம சூட்ட முடியுமான்னா அல்லாஹ்வுடைய பெயர் அதுக்கு தடுக்குது. ஏன், அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுக்கு எப்படிப்பட்ட பெயர் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அழகான அர்த்தத்தை கொண்ட பெயரா தான் இருக்குது. சூழ்ச்சி செய்யறது அப்படின்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சூழ்ச்சி செய்வது என்பது அடிப்படையில் எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படும், அவர் இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார் என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்படும், தவறான அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படும். அப்போ அல்லாஹ் சூழ்ச்சி செய்யறவன் சொன்னா அல்லாஹ் சொல்றான் சூழ்ச்சி செய்வன் தான். அப்ப சூழ்ச்சி என்பது எந்த அர்த்தத்துல, யார் சூழ்ச்சி செய்யறாங்களோ அவங்களுடைய சூழ்ச்சிக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க என்ன பண்ணாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம கொல்வதற்கு அவங்க சூழ்ச்சி செய்தாங்க. அல்லாஹ் அவங்களுடைய சூழ்ச்சியை முறியடிச்சு என்ன பண்ணிட்டான், அவங்கள காப்பாத்தினா, விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ் இந்த வார்த்தையை அவனோடு தொடர்பு படுத்தினாலும் இது என்னவாகாது, அல்லாஹ்வுடைய பெயராக ஆகாது. ஏன் ஆகாது, அல்லாஹ்வுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அது எல்லா விதத்திலையுமே நல்ல அர்த்தத்தை தான் கொண்டு வரும். எந்த விதத்திலையும் குறையை ஏற்படுத்தக்கூடிய தவறான பொருள் தரக்கூடிய அடிப்படையில குறைய வரக்கூடிய வார்த்தை செய்யாது அல்லாஹ்வுக்கு பெயராக வராது, விளங்குதுங்களா? அல்லாஹ் தஆலா பாருங்க, அல் அலீம் என்ற வார்த்தையை சொல்றான் பாத்தீங்களா. அல்லாஹ் எந்த அளவுக்கு வந்து அலீம்னு சொன்னா, அனைத்தையும் அறிந்தவன்னு சொன்னா 6வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல சொல்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப்,
லா யஅலமுஹா இல்லா ஹுவ வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ்விடத்துல தான் மறைவான விஷயங்களுடைய சாவி இருக்கிறது. அவற்றை அவனை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். அந்த அல்லாஹ் நிலத்திலும் நீர் பரப்பிலும் உள்ள அனைத்தையுமே அறிவான். மேலும் இந்த பூமியிலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விற்கு இல்லாமல் இருப்பதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி, இந்த பூமியில அதனுடைய இருள்ல இருக்கக்கூடிய விதைகள் அது ஈரமானதா இருந்தாலும் சரி அல்லது காய்ந்ததாக இருந்தாலும் சரி அது பற்றிய இல்ம அல்லாஹ் என்ன செய்து வச்சிருக்கிறான், ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்ல எழுதி வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு வந்து ஞானமுடையவன் சொன்னா அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் என்ன செய்யாது, தவறாது. விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ்வை பற்றி தெரியும் போது நாம பார்க்கிறோம் அல்லாஹ் அல் அலீம். அல் அலீம்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் அறிந்தவன். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அறியும் போது அல்லாஹ்வுக்கு அனைத்துமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புறான்னா அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும்? நம்ம என்னதான் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது அல்லாஹ் என்ன செய்வான், நன்கு அறிவான். அப்போ ஒரு மனிதன் உண்மையிலேயே அல்லாஹ்வை பத்தி அவன் பெயரையும் பண்பையும் அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சான்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், பாவத்தின் பக்கம் போக மாட்டான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அவன் என்ன நினைக்கிறான், எதுக்காக செய்யறான், அவனோட நோக்கம் என்ன, எல்லாமே என்ன செய்யும் அல்லாஹ்வுக்கு தெரியும். விளங்குதுங்களா? அப்போ இதை ஒரு மனிதன் விளங்கிட்டான்னு சொன்னா அவன் என்ன ஆகுவான், அல்லாஹ்வுக்கு முற்றிலுமே கட்டுப்பட்டவனாக அவன் நடப்பான். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இதுவும் ஒரு பெயர் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்ன அர்த்தம், அருள் புரிபவன் அர்த்தம். விளங்குதுங்களா? அல்லாஹ் எந்த அளவு, இது வந்து அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பெயராக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன். அல்லாஹ் எந்த அளவுக்கு அவனுடைய அருள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அருளானது அனைத்து பொருட்களை விட விசாலமானதா இருக்கு. அல்லாஹ்வுடைய அருள் என்பது அனைத்து பொருட்களை விட விசாலமானதாக இருக்குது. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், மக்கள் மீது அருள் புரிபவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் என்ன, ஒண்ணு அருள் புரிவது. இந்த பேரை ஒரு மனிதன் அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சான்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் மிக்கவன் அப்படின்றத அவன் அறிஞ்சான்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அல்லாஹ்வை முறையாக வணங்குவான். அல்லாஹ்வை தவிர யார்கிட்டயுமே என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டான். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவ மதம் ஒரு மதம் இருக்கு. இந்த மதத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா, பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் என்னவா பிறக்குது, பாவியா தான் பிறக்குது. அதுக்காக தான் என்ன செய்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கைப்படி சிலுவையில அறையப்பட்டு ரத்தத்தை சிந்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, மனிதன் செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னா, அந்த பாவம் என்ன பாவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வருதான். அது என்ன, அந்த பாவத்தை அனைத்து பாவத்தை யார் சுமக்கிறா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு அசத்தியத்தின் அடிப்படையில அந்த மதத்தை என்ன செய்து வச்சிருக்காங்க, எழுப்பி வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 39வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் கூறுங்க, அல்லாஹ் சொல்றான் என்னன்னு, என்னுடைய அடியார்களே உங்கள யாரு பூமியில அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, என்னுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம். ஏன், நிச்சயமா நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றவன் அருள் புரிபவன், மக்கள் மீது அருளை ஏற்படுத்துபவன். அப்ப பாருங்க, எவ்வளவுதான் வரம்பு மீறி பாவத்தை செய்து ஷிர்கே கூட செய்திருந்தா கூட ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தான்னா அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். விளங்குதுங்களா? ஆக அப்படிப்பட்ட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் அனைத்து பாவங்களும் என்ன செய்வான், தௌபா கேட்டா மன்னிப்பான். ஷிர்க் என்ற பாவத்தை செய்துட்டு, ஷிர்க் அல்லாத ஒரு பாவத்தை, ஒரு பெரிய பாவத்தை ஒருத்தவன் செய்துட்டு தௌபா கேட்கலன்னா கூட அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அவனை மன்னிப்பான். விளங்குதுங்களா? ஏன், அல்லாஹ் மன்னிக்கின்றவன், அருள் புரிபவன். அப்ப உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய இந்த பெயரையும்
அல்லாஹ் அருள் புரியக்கூடிய இந்த பண்பையும் அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் புரிந்த அந்த விஷயத்தையும் ஒரு மனிதன் உண்மையிலே விளங்குனானா அவன் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டான். அடுத்து பாருங்க, இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருது புகாரியில. நபிகள் நாயகம் சாசனத்துல சில கைதிகள் கொண்டு வரப்படுறாங்க. அந்த கைதிகள்ல ஒரு பெண்ணும் வர்றாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன, அவங்க பால் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வருது. உடனே என்ன பண்றாங்க, அந்த கைதிகளோடு பல பேர் கூடி இருக்கும் போது தன்னுடைய குழந்தையை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய குழந்தை அந்த பெண்ணுக்கு கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய வாரி அணைத்து விட்டு பால் கொடுக்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சாசனத்தை பார்த்துட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த பெண் தன்னுடைய குழந்தைய நெருப்பில தூக்கி போடுவதற்கு விரும்புவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, இல்லை விரும்ப மாட்டா. அந்த இடத்துல தான் ரசூலா சொல்றாங்க, லில்லாஹி அர்ஹமு பிபாதி மின் ஆதிஹி பிவலதிஹா, நிச்சயமாக இந்த பெண்ணு தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கிறாரு அருள், அதை விட அதிகமான அருளையும் அன்பையும் அல்லாஹ் என்ன செய்து வச்சிருக்கிறான், மனிதர்கள் மீது வச்சிருக்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நெருப்பை குறிப்பிட்டு இந்த உதாரணத்தை சொல்ல, இந்த ஹதீஸை சொல்லணும்னா நமக்கு என்ன விளங்குது, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா சில பேர் நரகத்திற்கு செல்வாங்க பாத்தீங்களா, நரகத்திற்கு செல்வதை அல்லாஹ் முடிவு செய்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த விஷயத்துல கூட என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, அங்கேயும் அல்லாஹ் தஆலா அருள் புரிபவனா தான் இருக்கிறான். அவன் நரகத்துக்கு போறானே, அதுக்கான காரணம் என்ன, அந்த மனிதன் அவனாக ஏற்படுத்தி கொண்ட நாசம். அது விளங்குதுங்களா? அல்லாஹ் அவனுக்கு நேர்வழியை காட்டினான், தீய வழியை அல்லாஹ் தெரியப்படுத்தினான், நேர்வழியும் காட்டினான். ஆனா அவன் என்ன பண்ணான், தீய வழிக்கு போனான். அப்ப இதுல அல்லாஹ் அவனுக்கு அந்த நேர்வழியை காட்டுவதற்கான இதையும் அருள் புரிந்தான், நேர்வழியை தெரிவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படி இருந்து என்ன பண்ணிட்டான், அவன் அல்லாஹ் அவன் மீது செய்த அந்த அருள்ல அந்த இதை என்ன செய்யலாம், அவன் பயன்படுத்தி கொள்ளல. அப்ப குற்றம் யார் பேர்ல இருக்காங்க, அவன் பேர்ல தான் இருக்கு. அதனால நாளைக்கு நரகத்துல நரகவாசிகள் போனாலும் அங்கேயும் அல்லாஹ் என்ன நீதமானவன், அங்கேயும் அவன் அருளாளன். அப்படி நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய பெயரை நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்கள் என்ன செய்வான், தன்னுடைய பெயரை சொல்லுவான். இப்போ அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயர்ல என்ன இருக்கு, ஆழமான அழகான முழுமையான அர்த்தம் இருக்கும். எந்த விதத்துல குறையான அர்த்தம் அதுல வராது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய பெயரை பல இடங்கள் என்ன செய்வான், ரெண்டு பேரை சேர்த்து சொல்லுவான். அல் கஃபூர் ரஹீம்னுவான், அல் அசீசுல் ஹக்கீம்னுவான். விளங்குதா? சில இடங்கள்ல தனியா அல்லாஹ் சொல்லுவான், சில இடங்கள்ல சேர்த்து சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகள் தொடர்பான அந்த முதல் விதியில இதையும் நோட் பண்ணிக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயருமே தனித்தனியா வந்தாலே அது என்ன செய்யும், ஆழமான முழுமையான அழகான அர்த்தத்தை கொடுக்கும். அந்த பெயர்கள்ல ஒண்ணு இன்னொரு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பேர் இன்னொரு பேரோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன செய்யும், தனியா வர்றதை விட சேர்ந்து வரும்போது இன்னும் அழகானதாகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டதாகவும் ஆகிடும். விளங்குதுங்களா? இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல் அசீசுல் ஹக்கீம் என்ற வார்த்தையை பல இடங்களை சேர்த்தே பயன்படுத்தி இருக்கிறான். அல் அசீஸ்னா என்ன அர்த்தம், வலிமை மிக்கவன் அர்த்தம். விளங்குது? அல் ஹக்கீம்னா நாணயமுடையவன். சரி, இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் அசீஸா இருக்கிறான், இது என்ன அவன்கிட்ட பேரு. அல் ஹக்கீமா இருக்கான், இதுவும் அவன்கிட்ட பேரு. விளங்குதுங்களா? அப்போ அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றதுல பாருங்க அர்த்தம் எப்படி வருதுன்னு. அல் அசீசுல் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஆற்றல் உடையவன் சொன்னா அவனுடைய ஆற்றலானது அவனுடைய ஞானத்தோட என்ன இருக்கு, சேர்ந்து இருக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா வலிமை மிக்கவன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசன் எடுத்துக்கிடுங்க, அவனை என்னவா இருப்பான், மற்றவனோட நல்ல வலிமையானவனாக இருப்பான். ஆனா அவன் தன்னுடைய வலிமையை எப்படி பிரயோகப்படுத்துவான், நீதத்தின் அடிப்படையில் பண்ண மாட்டான், அநியாயமான முறையில் தனக்கு விருப்பப்பட்டவனுக்கு தண்டனை கொடுப்பான், விருப்பப்படாதவனுக்கு தண்டனை கொடுக்காம இருப்பான். அப்ப அவனுடைய வலிமை எப்படிப்பட்டதா இருக்கும், விவேகத்தின் அடிப்படையில இருக்காது. அது எப்படி, அநீதியின் அடிப்படையில தான். ஒரு ஆளுக்கு வலிமையை கொடுக்குறான், வலிமையை கொடுத்தவன் என்ன பண்ணுவான், அந்த வலிமையை தவறாகத்தான் பிரத்யோகம் பண்ணுவான். விளங்குதுங்களா? அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் வலிமை மிக்கவன். அவனுடைய வலிமை எப்படிப்பட்ட வலிமை, ஞானத்தோடு சேர்ந்த வலிமையுடையவன். அவனுடைய வலிமை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா, அநியாயமான முறையில் யார் மீது அல்லாஹ் பிரத்யோகப்படுத்த மாட்டான். ஏன், அல்லாஹ் நீதமானவன். அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா வலிமை மிக்கவனா, எப்படிப்பட்ட வலிமை மிக்கவன். அல்லாஹ் யாருக்கு இப்போ பல கூட்டங்களை அல்லாஹ் அழிச்சான் பாத்தீங்களா,
சமூத் என்ற கூட்டத்தை அழிச்சான், ஆத் என்ற கூட்டத்தை அழிச்சான் அல்லாஹ் தாலா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிச்சான். அப்ப இவங்க தான் அல்லாஹ் தாலா அழிச்சான். அந்த அழிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? அங்க அல்லாஹ்வுடைய நீதம் இருக்கு. ஞானத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வலிமை அவங்க மீது கொண்டு வந்தான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தாலா ஹக்கீமாகவும் இருக்கிறான், ஞானமுடையவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குது? வலிமையோடு சேர்ந்ததாக இருக்குது. இப்போ ஒருத்தர் என்ன இருப்பாரு, நல்ல ஞானமுடையவரா இருப்பார், நல்ல நாலேஜ் உடையவரா இருப்பார், ஆனா அவருக்கு என்ன இருக்காது? வலிமை இருக்காது. அவர் என்ன செய்ய முடியாத இருந்து கொண்டும் ஞானம் இருந்தாத செயல்பாட்டில் கொண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட விவேகம் உடையவன்னா, அவன் வலிமையோடு உடையவன். அவன் எந்த விவேகத்தை இது பண்றான், தன்னுடைய வலிமையை வைத்தாத செயல்பாட்டில் கொண்டு வருவான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் என்பது ஒரு பெயர் இன்னொரு பெயரோடு சேர்ந்தா என்ன செய்யும்? அது ஆழமான அர்த்தத்தை தரும். அதுக்கு பாருங்க, இன்னொரு இதை கூட நான் உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 34வது வசனத்துல சொல்றான், இல்லல்லதீன தாபு மின் கப்லி அன் தக்திரு அலைஹிம் ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இந்த வழிபோக்கர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வழிபோக்கர்கள். வழிபோக்கர்னா அந்த பாதையில இருந்து முன்னெல்லாம் வந்து அஜி செய்ய போகும்போது என்ன பண்ணுவாங்க, பாதையில வந்து தடுத்து பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வழிப்பறி கொள்ளையர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரேனும் இஸ்லாமிய அரசாங்கம் அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தௌபா செய்துட்டாங்கன்னு சொன்ன, அப்ப என்ன செய்யப்படாது? அவங்களுடைய கைகள் வெட்டப்படாது. ஏன் வெட்டப்படாதுன்னா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நல்லா அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமா அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? மன்னிக்கின்றவன், அருள் புரிபவன். இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுதான் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? கஃபூர் என்ற வார்த்தையை கொண்டு வரான், மன்னிக்கிறது சொல்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அருள் புரிபவன் சொல்றான். அப்ப இதை ஆதாரமாக வைத்துதான் அவங்களுக்கு என்ன செய்யப்படாது? கைகள் வெட்டப்படாதுன்னு சொல்லிட்டு அறிஞர் என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்துல தான் அல்லாஹ்வுடைய இந்த பெயரையும் அந்த பண்பையும் வைத்துதான் முடிவை தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் இன்னொரு பெயரோடு சேர்ந்து வரும்போது என்ன செய்யும்? அது இன்னும் ஆழமான அர்த்தத்தை தரும் அப்படின்றத நாம விளங்கணும். இது முதல் விதி. விளங்குச்சு எல்லாத்துக்கும்? அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தொடர்பான இரண்டாவது விதி. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்துமே என்னவா இருக்கிறது? அவருடைய பெயர்கள்ல இருந்து அது பெயராகவும் இருக்கிறது, அந்த பெயர்ல இருந்து பண்புகளும் வெளிப்படும். அப்போ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய பெயர் ஒன்று இருக்குது, அடுத்து இரண்டாவது வகை என்னவாகுது? அது பண்பாகவும் இருக்குது. இப்ப அல்லாஹ் அல் கஃபூர், அவனோட ஒரு பெயர். அல் கஃபூர்னா என்ன? மன்னிக்கின்றவன். அடுத்து என்ன? மன்னிக்கிறது என்பது அவன் சிஃபத், பண்பு. விளங்குதுங்களா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் என்று சொன்னால் அதுல என்ன செய்யும்? பண்பு வெளிப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாம் யாரை குறிக்குது? அல்லாஹ்வை தான் குறிக்கும். அர் ரஹ்மான்னாலும் அல்லாஹ் தான், அல் ஹாலிக்னாலும் அல்லாஹ் தான், அல் ஜப்பார்னாலும் அல்லாஹ் தான். விளங்குதுங்களா? அடுத்து அவனுடைய பண்புகள்ல என்ன செய்யும்? அது ஒவ்வொன்றும் தனித்தனியான அர்த்தத்தை, பிரத்யேகமான அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் படைக்கிறான், இது என்ன உண்ட ஒரு பண்பு. அல்லாஹ் மன்னிக்கிறான், இது என்ன உண்ட ஒரு பண்பு. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அவன் ஒருவனை குறிக்குது. அல்லாஹ் அந்த ஒருவன்ட்டு வரக்கூடிய பண்புகள் என்ன செய்யும்? பிரத்யேகமா பல வகையில பிரிஞ்சிருக்கும். விளங்குதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா அலீமா இருக்கிறான். அப்போ அறிவது என்னது? அந்த பண்பு அவன்கிட்ட வெளிப்படுது. சரி, இப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க? இந்த விதியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர் பெயராகவும் இருக்கிறது, அந்த பெயர்ல இருந்து பண்பும் வெளிப்படுது. நம்ம நம்புறோம். இதை ஏன் நம்ம நம்புறோம்னு சொன்னா, இந்த விதியை கொண்டு வரதுக்கான காரணம் யாரு? ஜஹ்மியாக்களும் முஅ்தஸிலாக்களும் அஷாயிராக்களும் தான். என்ன பண்ணாங்க ஜஹ்மியாக்கள்? அல்லாஹ்வுடைய பெயரையும் மறுத்தாங்க, அல்லாஹ்வுடைய பண்பையும் மறுத்தாங்க. அஷாயிராக்கள் என்ன பண்ணாங்க? முஅ்தஸிலாக்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய பெயரை ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு வந்து அல் அலீம்ன்ற பெயர் இருக்குது. முஅ்தஸிலாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு அல் அலீம்ன்ற பெயர் இருக்குது, ஆனா அதுல இருந்து அறிவது என்ற பண்பு என்ன செய்யாது? வராது. என்ன செய்தாங்க? மறுத்தாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுக்கு பெயரும் இருக்கிறது, அந்த பெயர்ல இருந்து வெளிப்படக்கூடிய பண்பும் இருக்கு. அதையும் நம்ம என்ன செய்யணும்? பிரத்யேகமான முறையில நம்பணும் அப்படின்ற விதியை நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல இவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் தெரியப்படுத்துறோம். அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய இரட்சகனுடைய பிடி மிகவும் கடுமையானது. இன்னஹு யுப்தி வ யுஈன், அந்த அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? மனிதனை
ஆரம்பமாக படைக்கிறான். அவனிடத்துல என்ன செய்யறான், மறுபடியும் அவங்கள கொண்டு வரான். வஹுவல் கஃபூருல் வதூத், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், மன்னிக்கின்றவன், அதே மாதிரி கருணை உடையவன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை பற்றி தெரியப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் வந்து தனக்கே என்ன செய்யறான், பல பண்புகளை தெரியப்படுத்துறான். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும். அடுத்து இங்க நம்ம இன்னொரு இடத்துல விளங்கணும், என்ன, அல்லாஹ்வுக்கு ஒரு பெயரை நம்ம சொல்றோம்னா அந்த பெயர்ல இருந்து என்ன செய்யணும், பண்பு வெளிப்படணும். வெளிப்பட்டாதான் அது என்னவாகும், அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கும். ஒரு பெயரை இப்ப நம்ம சொல்றோம் இது அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு, ஆனா அதுல இருந்து பண்பு வெளிப்படலன்னு சொன்னா அது என்னவாகாது, அல்லாஹ்வுடைய பெயராக ஆகாது. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் கூறியதாக யுதீனி இப்னு ஆதம யசுபு தஹர வ அன தஹர், ஆதமுடைய மகன் என்ன செய்யறான், காலத்தை திட்டுறான், சபிக்கிறான். வ அன தஹர், நான் என்னவா இருக்கிறேன், அல்லாஹ் சொல்றான், நான் காலமாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு காலம் அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால காலம் என்ற பெயரை நம்ம அல்லாஹ்வுக்கு சூட்டலாமா? அல்லாஹ் சொல்றான் அனத்தஹர், நான் காலமாக இருக்கிறேன். அப்ப இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு காலம்னு ஒரு பேர் யாராவது சூட்ட முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது, அத்தஹர் என்ற வார்த்தை என்ன செய்யாது, பண்பு வெளிப்படாது. இப்ப அலீம்னா அல்லாஹ் அறிந்தவன், அறிவது என்ற பண்பு அதுல இருந்து வெளிப்படுது. காலம்னா காலத்திலிருந்து என்ன பண்பு வெளிப்படும், காலத்துல ஏதாவது பண்பு வெளிப்படுமா, வெளிப்படாது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, இது அல்லாஹ்வுடைய பெயரு இல்லைன்றோம். சில பேர் விவரம் தெரியாம அல்லாஹ் வந்து காலம் சொல்றான், அதனால அல்லாஹ்வுடைய பெயர் அது திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன, இந்த விதி தெரியாதனாலதான் காரணம். அல்லாஹ் வந்து தனக்கு காலம் என்ற பெயரை சொல்லல. அல்லாஹ் இதை சொன்னான்றதுக்காக என்ன செய்திட முடியாது, அது அல்லாஹ்வுடைய பெயராயிடாது. சில பேர் கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றான் பதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாம படைச்சிருக்கான், அதனால அல்லாஹ்வுக்கு பதின்ற பேருன்றுவாங்க. இது அல்லாஹ்வுடைய பேர் கிடையாது. பதி என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. பதி என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யற, தனக்கு பெயராக பயன்படுத்தல. அப்ப நல்ல விளங்கணும், அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொன்னா அதுல என்ன செய்யும், பண்பு வெளிப்படும். பண்பை வைத்து என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பெயரா சூட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய பெயர்ல இருந்து பண்பு வெளிப்பட்டாதான் அது என்னவாகும், அல்லாஹ்வுடைய பெயராகும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தனக்கு சொல்றான், நான் காலமாக இருக்கிறேன்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதிலே வருது. தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பியதில் அம்ர், என்னுடைய கைகள்ல தான் என்ன இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன் நஹார், நான் இரவையும் பகலை என்ன செய்யறேன், மாறி மாறி வர செய்யறேன். அப்ப அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொல்றான், நான் காலமாக இருக்கிறேன், என்னுடைய கையில தான் என்ன இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது, நான் இரவு பகல் என்ன செய்யறேன், மாறி மாறி வர செய்யறேன். அப்ப இந்த இடத்துல நான் காலமாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம், காலங்களை இரவு பகல் என்று மாறி மாறி வரக்கூடியதாக நான் என்ன செய்யறாத மாற்றி தருகிறேன் அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்றானே தவிர அவனுக்கு அந்த பெயர் அல்லாஹ் என்ன செய்யல, சூட்டல. விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொன்னால் அது என்னவாகாது, அல்லாஹ்வுடைய பெயர் ஒன்று சொன்னா அதுல என்ன இருக்கணும், பண்பு வெளிப்படணும். பண்பு வெளிப்பட்டாதான் அது அல்லாஹ்வுடைய பெயராக ஆகும். பண்பு வெளிப்படலாம் அது என்னவாகாது, அல்லாஹ்வுடைய பெயராக இருக்காது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம், நான் காலமாக இருக்கிறேன், அனத்தஹர். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தொடர்பான விஷயத்துல மூன்றாவது விதி. மூன்றாவது விதி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பெயரானது பிறர் மீது அந்த பண்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து சொன்னா அது என்ன செய்யும், மூன்று வகையில அமையும். அது எப்படி நான் விளக்குறேன், எழுதிக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய பெயரானது மற்றவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய பண்பை கொண்டதாக இருந்தது சொன்னா அது என்னவாகும், மூன்று அர்த்தத்தில் அது வரும், மூன்று வகையா வரும். அல்லாஹ்வுடைய பெயரானது மற்றவர்கள் மீது ஏற்படாத வகையில் இருந்து சொன்னா அது ரெண்டே அர்த்தத்துல தான் வரும். அது என்ன அப்படின்றத பாருங்க, நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரானது பிறர் மீது ஏற்படுத்தக்கூடிய பண்பை கொண்டதாக என்று சொன்னா அது எத்தனை அர்த்தத்துல வரும், மூன்று வகையா வரும், மூன்று அர்த்தத்துல வரும். அது என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, முதல்ல அது என்னவா இருக்கும், பெயராகவும் இருக்கும். முதல்ல அது பெயராகவும் இருக்கும். ரெண்டாவது என்னவா இருக்கும்,
அதிலிருந்து பண்பையும் இணைத்ததாகவும் அது இருக்கும். மூணாவது என்ன, அந்த பண்பு என்ன செய்யும், தீர்வை வெளிப்படுத்தும். நம்ம எந்த பண்பு அல்லாஹ்வுக்கு எந்த பெயரையும் பண்பையும் சொல்றோமோ அந்த பெயரானது பிறர் மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பை கொண்டதா இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, அந்த தீர்வை ஏற்படுத்தும்.